Hi zombies, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா காய்ஜு நம்பர் 8 அப்படின்ற இந்த அற்புதமான அனிமே சீரிஸ் உடைய மாங்கா சாப்டர் 59ல இருந்து தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமே zombies நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க गाइस. கண்டிப்பா உங்களுக்கு இந்த அனிமே சீரிஸ் பிடிக்கும். இதனால நீங்க ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருந்திருப்பீங்க. அதனாலேயே இந்த அனிமேக்கு நான் மாங்காவை ரொம்ப கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் ஒரு லைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி நெக்ஸ்ட் என்ன வர போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க गाइस. சோ வெல்கம் டு அனிமே zombies. லாஸ்ட் சாப்டர்ல என்ன நடந்திருக்குன்னா நம்ம ரெனோக்கு நம்பர் 6 உடைய பவரை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. சோ அப்பதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ரொம்ப பெரிய ஆளு ஒருத்தங்க நம்பர் 6 பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்பர் 6 இந்த காய்ஜு அப்படியே ஒரு பெரிய ரேம்பேஜோட வந்துகிட்டு இருக்கு. சோ இதுதான் கிங் ஆஃப் காய்ஜு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்பர் 6 அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு காய்ஜுங்க. சோ அதெல்லாம் பத்தி யோசி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் பேர் தான் ஜூகோ. அவரு 4th டிவிஷன் உடைய கேப்டன். அப்பதான் கைஸ் இவரு நிறைய விஷயத்த யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த நம்பர் 6 உடைய பவரை வீல் பண்றதுக்கு ஒருத்தங்க இருக்காங்களா? அவர் யோசிக்கிறது ஒண்ணுதான். அந்த ஒரு பேப்பர் ஒண்ணு பார்த்துட்டு என்னன்னா ஹிகாரு ஷினோமியா இந்த நம்பர் 6 டெஃபீட் பண்றதுக்காக அவங்களோட உயிரை விட்டுருப்பாங்க அப்படின்றதெல்லாம் அவர் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்களுடைய கேப்டனா தான் இருந்திருப்பாங்க போல இவருக்கு முன்னாடி ஹிகாரு ஷினோமியா. சோ அந்த விஷயம் எல்லாமே ஒரு லெகசியாவும் ஒரு மெமரியாவும் மக்கள் மனசுல இருந்திருக்கு. இப்போ இவ்வளவு பெரிய ஒரு லெகசியும் ஒரு கடமையும் ஒரு சின்ன பையன் ஒரு டீனேஜர் மேல நம்ம புகுத்த போறோமா? சோ இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காருங்க. இவரு இந்த பக்கத்துல இப்படி சோகமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது டக்குனு ஒருத்தர் ஓடி வந்து இங்க பாருங்க ரெனோ ஆல்ரெடி ரெடி ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் அப்படியே திரும்பி பாக்குறாரு. இந்த சைட்ல பார்த்தா ரெனோ வந்து என்னென்னமோ கவசம் மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருக்கான். சோ இப்போ வந்து நம்பர் 6 உடைய பவரை எடுக்கிறதுக்காக காம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. சோ இவனுக்கே புரியல என்னது நான் நம்பர் 6 உடைய பவர் யூஸ் பண்ண போறேனா அப்படின்ட்டு இவனுக்கே அப்பதான் ஆச்சரியமா இருக்கு. சோ அப்ப நீ நம்பர் 6 பத்தின ரொம்ப ஃபெமிலியரா இருக்க போல இருக்கே. இன்னொன்னு இந்த நம்பர் 6 உடைய வெப்பன் எவ்வளவு பவர்ஃபுல்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அதை பத்தி தெரியும். அது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனா இருக்கும். இது வரைக்கும் நம்பர் 6 வெப்பனை யாருமே இது வரைக்கும் யூஸ் பண்ணது இல்ல. நானும் இது வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணி பார்த்ததும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதாங்க ஜூகோ என்ன சொல்றாரு, இங்க பாருப்பா தம்பி, இந்த நம்பர்ஸ் வெப்பன் இருக்கு பாத்தியா, இதெல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன். இதை ப்ராப்பரா மட்டும் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சதுன்னா கிட்டத்தட்ட டாய்க்யூவே நீ சோலோ லெவல் பண்ணி சூப்பரா சண்டை போடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வெப்பன்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். ஆனா இதை கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரியணும். இதை நீ கரெக்டா ஹேண்டில் பண்ணலன்னா இது உயிருக்கே ஆபத்தா கூட முடியலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இந்த நம்பர் வெப்பன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் அவர் என்ன சொல்றாரு, பாருப்பா இது மட்டும் இல்ல, பாதி பேரு எனக்கு தெரிஞ்ச ½ வந்து நம்பர் வெப்பனை யூஸ் பண்றதுக்காக அவங்க இந்த மாதிரி செக் பண்ணும் போதே இறந்து போயிடுவாங்க. ஏன்னா அதோடைய பவர் அந்த அளவுக்கு இருக்கும். அப்புறம் இந்த நம்பர் 6 இருக்கிற எல்லாத்த விட ரொம்ப பவர்ஃபுல் அப்புறம் டேஞ்சரஸ். அதனாலதான் அது யாராலையும் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாருங்க ஜூகோ. சோ அந்த சமயத்துலதான் ஜூகோ என்ன சொல்றாரு, பாரு நான் சொல்றது தப்புன்னு எனக்கு தெரியும். இன்னொன்னு ஒரு டிஃபென்ஸ் ஆபீசர் கிட்ட இதை நான் சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன், நீ இந்த ஆஃபரை விட்டு போயிட. ஏன்னா இது ரொம்பவே டேஞ்சரஸான ஆஃபர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் ரெனோ வந்து யோசிப்பான் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா ரெனோ சுத்தமா இந்த ஆஃபரை பத்தி யோசிச்சே பார்க்கல. அவன் யோசிக்கிறது அப்படியே டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு. நான் இங்க டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆபீசரா ஆகணும்னு நினைச்சேன். சோ என்னுடைய ட்ரீம் என்ன ஆகும் இந்த ஆஃபரை நான் விட்டுட்டா? அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் கஃப்கா ஹிபினோ அவருடைய ட்ரீம் என்ன ஆகும்? சோ கேப்டன் ஒகட்டா இதை ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு ஜூகோ கிட்ட சொல்றாங்க. ஏன்னா ஜூகோட நேம் ஜூகோ ஒகட்டாங்க. சோ இந்த கிட் வந்து ரொம்பவே சின்ன பையனா இருந்தாலும் இவனோட கண்ணுல ஒரு வெறி தெரியுது, ஒரு பவர் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நம்பர் 6 ஓட பவர் ரெனோக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெறும் கையில மட்டும் தான் டிவைசஸ் ஆட் பண்ணிருக்காங்க. ஆனாலும் ரெனோக்கு அவனுடைய முழு பாடியில இருக்க ஸ்ட்ரென்த் மொத்தமா போற மாதிரியான ஒரு ஃபீல் வருதுங்க. அந்த இடத்துல அவன் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். முன்னாடி அந்த நம்பர் 6 உடைய காட்சி அப்படியே முழுசா தெரியுது. அதோடைய பவர் அவன் டோட்டலா ஃபீல் பண்றான். அதோடைய பவரை ஃபீல் பண்ண கொஞ்ச நேரத்துல அவன் எக்ஸாஸ்ட் ஆகி மயக்கடிச்சு வந்துறான். சோ கண்ணை திறந்து பார்த்தா அந்த இடத்துல ஹிகாரு தான் நிக்கிறான். டேய் அப்பா கண்ணை திறந்தே நீ செத்துடியோன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்ப நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன் போல இருக்கே. சோ ஆனா நான் ஒரு விஷயத்த நல்லா பார்த்தேன், ரொம்ப டெரரா இருந்தது அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கும் போதே ஹிகாரு என்ன பார்த்த அந்த பிக்சர் ரொம்ப டெரரா இருந்ததா? இதுதான் நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன். நம்பர்ஸ் உடைய வெப்பனுடைய பவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதோடைய டெரரிசம் பத்தி தெரிஞ்சாதான் உனக்கு அதை பத்தின ஒரு பேனிக்கே வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த சமயத்துல இங்க பாரு இப்பவும் ஒன்னும் குறைஞ்சு போயிடல. இந்த ஆஃபரை நீ இப்பவே தட்டி விட்டுறேன். ஏன்னா நீ யோசிப்பாரு அதோடைய ஒரு சின்ன பாட்டை தான் உன்னோட உடம்புல போட்ட, அதுக்கே இந்த நிலைமைனா நீ அதை ஃபுல்லா யூஸ் பண்ணனா உடம்பு தாங்கும்னு நினைக்கிறேன். இப்பவே இந்த ஆஃபரை விட்டுட்டு போயிருப்பா தம்பி அப்படின்ட்டு ஜூகோவும் சொல்றாரு. டக்குன்னு ரெனோ வந்து இல்ல நான் இதை பண்ணுவேன், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க இதை நான் பண்றேன் அப்படின்னும் போது ஓகே இந்த பையன் ரொம்பவே ஆட்டிடியூடா இருக்கான். இவனுடைய மைண்ட்ல ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்கான். நம்பர் 6 உடைய வெப்பனை எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட் லைன்ல போய் சண்டை போட்டா கண்டிப்பா 10 செகண்ட்லயே செத்து போயிடுவான். ஏன்னா இவன் அந்த அளவுக்கு ஒரு வேகத்துல இருக்கான். நிதானம் வேணும், பையனுக்கு வேகம் இருக்கானா நிதானம் இல்ல அப்படின்ற மாதிரி இவரு யோசிச்சுட்டு இருக்காரு. சோ இந்த சமயத்துல என்ன சொல்றாரு, இங்க பாரு உனக்கு நான் டைம் தரேன்,
ஒரு மந்த் ஃபுல்லா நீ ட்ரைனிங் எடு, நீயே கண்ட்ரோல் பண்ணிக்க பாரு, அதுக்கப்புறம் நீ காஜுவை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக நான் உனக்கு அனுப்புறேன், அது வரைக்கும் நம்பர் 6 வந்து நீ வேர் பண்ண முடியாது பேட்டில் ஃபீல்ட்ல அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாருங்க. சோ இந்த சமயத்துல ஹிகாரு என்ன நினைக்கிறானா, சப்போஸ் இன்னும் இந்த ஆஃபர் கேன்சல் பண்ணியிருந்தானா கண்டிப்பா நான் ரிலீவ் ஆகியிருப்பேன், அவனுக்கு ரொம்ப ஆபத்து இருக்காது அப்படின்ற மாதிரி யோசிச்சாலும் என்னடா யோசிக்கிறேன், அப்புறம் நான் என்னதான் அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன், நான் ரெனோ கூட கேட்சப் ஆகணும், சோ அதனால அவன் இம்ப்ரூவ் ஆகணும் நானும் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடவே இருக்காங்க. உண்மையிலேயே ஹிகாரு கேரக்டர் கூட வேற லெவல் தான். ஏன்னா இவனுக்கு இப்போ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா சப்போர்ட்டிவா இருக்க போற ஒரு மெயினான ஆளே வந்து ஹிகாரு தான் நம்ம ரெனோக்கு. சோ இந்த சமயத்துல இவங்களுக்கு வந்து ட்ரைனிங்கும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா 1 மந்த் பாஸ்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. சோ இந்த சமயத்துல பெரிய பெரிய டேங்கர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய காய்ச்சுவை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க, ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி. சோ அந்த காய்ச்சு வந்து ஓரளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான காய்ச்சு தான். சோ என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு இந்த காய்ச்சு வந்து எப்பயாவது ஒரு டைம் தான் நம்ம பார்க்கக்கூடிய காய்ச்சு, இது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு நமக்கு தெரியும், சோ இது கூட நீங்க சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. சோ இந்த சமயத்துல நம்பர் 6 உடைய பவர் வந்து இன்னும் அவங்க எதுவுமே ஆக்டிவேட்டே பண்ணல, அவன் நார்மலா அந்த சூட்டை மட்டும் போட்டுக்கிட்டு நின்னுட்டு இருக்கான். இந்த சூட்லயே ரெனோ ஆக்சுவலா வேற லெவல்ல இருக்காங்க. சீரியஸா அவனுடைய உடம்பு சுத்தி ஏதோ டாட்டா இருக்கு, அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப மாசா இருக்கு. இது அனிமேவா பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய பவரை இங்க காட்டவே இல்ல. இருந்தாலும் இந்த இடத்துல ஹிகாரு என்ன நினைக்கிறான்னா, பவர் சுத்தமா காட்டவே இல்லை, ஆனா அப்படி இருக்கும்போது கூட அதோடைய அந்த கோல்டான அந்த பவரை என்னால ஃபீல் பண்ண முடியுது, அது என்ன ஃப்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் ஹிகாரு. சோ இந்த சமயத்துலதான் சரி கைஸ், நீங்க சண்டைக்கு போக போறீங்க, ஒரு மாசம் ஃபுல்லா நீங்க காம்பேட் ட்ரைனிங் எல்லாம் எடுத்திருக்கீங்க, சோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க பொறுமையா போயிட்டு பொறுமையா சண்டை போடுங்க. இந்த சமயத்துல உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இவ்வளவு நேரம் ட்ரைனிங் பண்ணதுக்கும் இப்ப நீங்க சண்டை போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, இது உங்களுக்கே தெரியும். சோ நீங்க இந்த இடத்துல இந்த மாஸ்டர் நீங்க சீக்கிரமா டெஃபீட் பண்ணி முடிக்கலன்னா நான் அந்த இடத்துல ஷோ அப் ஆகி நான் அதை முடிச்சிருவேன். சோ அதுக்குள்ள நீங்க முடிச்சாகணும். இன்னொன்னு, இந்த பவரை நீ கண்ட்ரோல் பண்ணுவேன்றதுல எங்களுக்கு முழுசா நம்பிக்கை இல்லை, அதனால இந்த பவரை நீ கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு நாங்க கொஞ்சம் டைம் தான் கொடுப்போம். சோ அந்த டைம்குள்ள நீ வந்து இந்த பவரை கண்ட்ரோல் பண்ணி அந்த மான்ஸ்டர் டெஃபீட் பண்ண உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் டைம் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ இந்த சமயத்துல எப்பா நான் எப்படியாவது என்னுடைய பவரை காமிச்சே ஆகணும், சோ இதை நான் விட்டுறக்கூடாது, இதான் என்னோட சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெனோ என்ன பண்றான்னா சரியான ஃபாஸ்ட்ல அப்படியே எகிரி போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து ஹோலி கிராப் அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஹிகாருக்கு, என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல அவன் பார்த்தா ஃபுல் ரிலீஸ் போட்டு வேகமா போய்கிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு இருக்க போறது என்னமோ ஒரு 10 மினிட் தான். சோ இவனும் யோசிச்சுட்டு இருக்கான், என்கிட்ட நிறைய டைம் கிடையாது, அதனால நான் வேகமா போய் அதை முடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போன உடனே நிக்கிறான். அவன் டாச் பண்ணல, அவனுக்கு அவனுடைய உடம்பு வந்து ஒரு மாதிரி சில் ஆகுது, அவனுடைய காலு கூட ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நின்னுருச்சு. சோ அந்த சமயத்துல என்ன பண்றது, ஐயோ மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு நினைக்கும் போது இல்ல அவனால அந்த கோல்டு எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவனை ஹைட் பண்றவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சட்டுன்னு அந்த இடத்துல ஒரு ஷூட் வந்து நடக்குதுங்க. அந்த காஜு கிட்ட ரெனோ அடி வாங்கி சாக போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே ஹிகாரு டக்குன்னு ஒரு ஷாட். சோ எப்பா ஹிகாரு நீ என்ன காப்பாத்துறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நீ கவலைப்படாத நான் அந்த காஜு எல்லாம் ஹிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிகாரு பொறுமையா ஷாட் பண்ணிக்கிட்டே இருக்கான். டக்குன்னு ஒரு பெரிய பிளாஸ்ட் ஒண்ணு வருதுங்க. அந்த பிளாஸ்ட்ல கிட்டத்தட்ட கோரே டெஸ்ட்ராய் ஆகுற அந்த அளவுக்கு இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹிகாரு என்ன ஃபோர்ஸ் ஆகுது, என்ன பவர் ஆகுது, எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா அடிக்க முடியும் ஒரு ஆளால, சோ அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான், நம்மளும் நம்மளுடைய ட்ரைனிங்கோட ஸ்டிக்காவே இருப்போம், நம்ம ட்ரைனிங்ல எப்படி நம்ம சண்டை போட்டோமோ அதே ஞாபகம் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சண்டை போடுறதுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக இருக்கான். சோ இவனோட ஒரே ஒரு ஷாட் கோரை தவிர்த்து அந்த காய்ச்சி மொத்தமா செதறுதுங்க. அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஷாட்ஸ் எல்லாம் கொடுக்குறான். உண்மையிலேயே ஹிகாரு வந்து வேற லெவல்ல ஒவ்வொரு அட்டாக்கும் கொடுக்குறான். அந்த கோர் வந்து பொறுமையா டெஸ்ட்ராய் ஆகுற மாதிரி ஒரு மாதிரி அந்த ஐஸ் பவரோட அவன் சூப்பரா சண்டை போடுறான் ஆக்சுவலா. சோ இந்த சமயத்துல வந்து ஹிகாருவும் சும்மா இருக்க மாட்டான், இவனுக்கு நிறைய விதமான அசிஸ்டன்ஸ் கொடுக்குறான். இங்க பாரு மேல ஒரு காஜு வந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு இங்க ஹிகாரு கீழே இருக்க ஒரு காஜு கூட சண்டை போடும் போது மேல இருக்க காஜுவை பத்தி சொல்றான். டக்குன்னு மேல இருக்க காஜுவும் ஹிகாரு டம்முன்னு ஒரே ஷாட் தாங்க, மேலேயே செதறுது. இதை பார்க்கும்போது ஹிகாருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது ரெனோ இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் ரெனோ சொல்றான், தேங்க்ஸ் ஹிகாரு, நீ தான் என்ன கூலாவே வச்சுக்க, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்க, என்னுடைய கான்சியஸ்ல நான் உன்னாலதான் இருக்கேனே, அதனால நீ என்னை விட்டு போயிடாத அப்படின்ற மாதிரி சொல்றான் ரெனோ வந்து ஹிகாரு கிட்ட. உடனே ரெனோக்கும் ஒன்னும் புரியல, என்னடா இது இவன் இந்த அளவுக்கு இருக்கானே, சரி இரு வெயிட் பண்ண அப்படின்றான். இல்ல நானே இந்த மொத்த காய்ச்சியுமே முடிச்சு காட்டுறேன், நீ என் கூட இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். உண்மையிலேயே கைஸ் அந்த இடத்துல அப்படி காய்ச்சி மழை கொட்டுது, அதாவது காய்ச்சி எல்லாம் செதறி கொட்டிக்கிட்டு இருக்கு. ரெனோ ஓவர் பவர்டா இருக்கான், அவன் இதை வாங்குவானா மாட்டானா, ஏன்னா இந்த ஃபைட் இன்னும் ஃபுல்லா முடியல. இதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனல் அனிமே சாம்பிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. So see you soon, bye bye.